Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி கோம்போ. ரவையும் பாசிப்பருப்பையும் வச்சு ஒரு கார கொழுக்கட்டையும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு வேர்க்கடலை சட்னியும் தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனித்தனியா கொடுத்திருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையும் சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு நிறக்க அளந்தது இட்லி ரவை எடுத்துருக்கிறேன். கடைகளில் பார்த்தீங்கன்னா இட்லி ரவைனே விற்கும். நல்லா ரவை வந்து பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த இட்லி ரவை இல்லை அப்படின்னா இதே கொழுக்கட்டையை நீங்கள் சாதாரண ரவையிலையும் செய்யலாம். அது எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ரவையை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. போட்டுட்டு இந்த ரவையில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த ரவையை வந்து ஊற வைக்கணும். இதுவே நீங்கள் சாதாரண ரவை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம தாளிச்சிட்டு கிளறி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊறின பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும். இப்போ இது போடுறப்ப உங்களுக்கு கார கொழுக்கட்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம கார கொழுக்கட்டைக்கு தாளிப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமான பேனை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு. இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு செவக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ஒன்றே எடுத்து பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணினதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலையும் பொடுசாக கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் நல்லா 1 கேரட்டை துருவி நான் சேர்த்துருக்கிறேன். இந்த கேரட்டை போட்டு நீங்கள் வதக்க வேண்டாம். 2 கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு ரவைக்குன்னு பார்த்திங்கன்னா 1.25லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம ஊற வச்ச பருப்புக்கும் அந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதிலையே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 கப் ஊற வச்சு அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரவையை சேர்க்கணும். இதுவே நீங்கள் சாதாரண ரவை எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப வறுத்த ரவையை சேர்த்துக்கணும். வறுக்காமல் சேர்க்கக்கூடாது, அப்போ கட்டி தட்டி போயிடும். இதை போட்டுட்டு தீயை வந்து மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சு இதை கிளறி கொடுங்க. அப்படி இல்லைன்னா சட்டுன்னு வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். கலந்துட்டு இதை மூடி வச்சு வேக விட போகிறோம். மூடி வச்சு வேக விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த ரவை வெந்துடும். இதே தான் அந்த ரவை போட்டாலும் உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம சூடோட கொழுக்கட்டை பிடிக்க முடியாது. அதனால் இதை கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ வெதுன்னு இருக்குது. ரொம்ப வந்து ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப நீங்கள் உருண்டைகளாகவோ இல்லை வந்து கொழுக்கட்டை மாதிரியோ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் கொழுக்கட்டை மாதிரியே பிடிச்சி வைக்கிறேன். இப்போ பண்ணினதுக்குன்னு பார்த்திங்கன்னா இத்தனை கொழுக்கட்டை நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீமரை வந்து ஆல்ரெடி நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் ஆவி வந்ததுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு எடுத்து வைங்க. இப்போ எல்லாத்தையுமே வச்சுட்டு இதை மூடி வச்சு வேக விட போகிறோம். வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே வெந்த ரவை தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயில் வெந்தால் போதும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5-6 நிமிஷமாக நம்ம கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கமகமன்னு ரொம்பவே வந்திருக்கு. இதை உடனே எடுத்திங்கன்னா சில சமயம் உடைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அகலமான பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த சட்னிக்கு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்தது நல்லா ஆறினதுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துடுங்க. தோலோடு சேர்த்திங்கன்னா சட்னி வந்து கசப்புத்தன்மை ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம், அப்படின்னா பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா இதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாயும், காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயம் வரமிளகாலாம் சேர்த்துக்கலாம். இதிலேயே வந்து நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும், கூடவே நம்ம வந்து தோல் உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பை இதை சேர்த்துடுங்க. ரொம்ப சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரவா கார கொழுக்கட்டையும் இந்த சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.